அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் திருவண்ணாமலையிலிருந்து. திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் திருவண்ணாமலை நோக்கி வரும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நாம் பழைய பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் தற்பொழுது மூடப்பட்டு புதிய பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதோ இந்த பழைய பேருந்து நிலையத்தின் காட்சி இதோ. நமது அண்ணாமலையாரின் மலையின் அருப்பெரும் காட்சி இதோ உங்களுக்காக. இனிமேல் வருகின்ற பயணிகள் திருவண்ணாமலையில் மத்திய பேருந்து நிலையம் வராமல் அண்ணாமலையாரை தரிசிக்க புதிய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளும் வரும். உள்ளூர் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகள் மற்றும் வெளியூர்களிலிருந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அனைவரும் புதிய பேருந்து நிலையத்திற்கே வருவீர்கள். அங்கே வந்து அங்கிருந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு நீங்கள் இப்பொழுது நமது திருவண்ணாமலையில் ரேபிட்டோ பைக் டாக்ஸி இருக்குது அவைலபிளாக. வரவங்க அதை பயன்படுத்திங்க. உங்களுக்கு குறைந்த ஒரு பயணத்தில் சென்றடைய முடியும். இது நமது ரயில் நிலையம். இது நமது பெரியார் சிலை. இங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறது. இதோ நமது புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையம் தான் அனைத்து பேருந்துகளும் வருது. அதோடைய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ணாமலையுடைய ஒரு அழகான ரம்மியமான காட்சி உங்களுக்காக. நம் மண்ணில் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து புண்ணிய காரியங்களும் நடக்கும் என்பது நம்மளுடைய ஐதீகம். இதோ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நல்ல குடிநீர் வசதியோடு அனைத்து வசதிகளோடும் இருக்கிறது. பயணிகள் இனிமேல் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தான் பேருந்துகள் இயக்கப்படும். அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தகவல் கொடுக்க ஆனந்த் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வருகின்ற அடுத்தடுத்த வீடியோவை ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. இது வந்து செங்கம் பெங்களூர் போகிற பஸ்லாம் அங்கே நிற்கும். ஸோ இந்த பேருந்து நிலையத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடில் வந்து விழுப்புரம் மற்றும் கிளாம்பாக்கம் சென்னை போகிற பேருந்துகள்லாம் வந்து என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இந்த இடத்துல நிற்கும். இப்போ காமிக்கிற இடத்தாண்ட. ஸோ இதை பயன்படுத்திக்கிங்க. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோக்கல் பஸ் நிற்கும். ஸோ உங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நமது தெரியாத மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது யூடியூப் சேனலை. நன்றி திருவண்ணாமலை மக்களே.